சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம். சோயா சங்க்ஸையும் முட்டையும் வச்சு கீமா ரைஸ் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ குயிக்காக இதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வீடியோ இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்திருக்கும். தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. காரத்துக்கு 3 வரமிளகாவும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் அரைக்கும் போது 3 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் சேர்க்கும்போது மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இதில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இன்னும் 2 முட்டை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இதில் முட்டையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். சோயா சங்க்ஸ் பிடிக்காத பசங்க இருக்க முடியாது. இதில் எந்த ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சான இந்த ஃபுட்டை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். காலை நேர அவசரத்துக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். நாளைக்கே உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. பசங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதை கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் சோயா எக் கீமா ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.